இந்த ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்க படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பார்ட் டைமா சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா பிசினஸே பண்ணலாம். அது இந்த தளத்துல செம்மையா பண்ணலாம். ஏன் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க மட்டும் கிடையாதுங்க. நீங்க ரெகுலரா காலையில 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் 8 மணி நேரமோ 9 மணி நேரமோ ஒரு இடத்துல வேலைக்கு போனா கூட வீட்டுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு பிசினஸை நீங்க ஆன்லைன்ல பண்ண முடியும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். எனக்கு ஒரு கடை இருக்குப்பா, அந்த கடையில என்னோட ப்ராடக்ட் பொருள்லாம் நல்லா வித்துட்டு இருக்கு, நான் ஏன் ஆன்லைன் வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்ததுன்னா நீங்க வரணும். உங்களுக்கான பெரிய ரீச் அங்க கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்ல போறேன். இ காமர்ஸ் பிசினஸ் பத்தி டீடைலா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிசினஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க பிரவீன் வந்திருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேனலோட எல்லா வீடியோஸும் முதல்ல ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். சோ மறக்காம அதை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம இ காமர்ஸ் பிசினஸ் பத்தி பேச போறோம். பொதுவாவே இந்த இ காமர்ஸ் பிசினஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கு ஈக்குவலா தெரியாமலும் இருக்கு. ஏன் நான் ஆச்சரியப்பட்டதே ஒரு கடைக்காரரை பார்க்கிறேன். அவர் கடையில இருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா குவாலிட்டியும் குவான்டிட்டியும் அதிகமா வச்சிருக்காரு. ஆனா அவரு வந்து ஆன்லைன்ல இதை பண்ணவே இல்லை. நான் கேட்டேன், அண்ணா இப்போ ஓகே என்னோட ஏரியால என்னோட மக்களுக்கு வந்து நீங்க கடை ஆரம்பிச்சிருக்கீங்கிற ஒரு முடிவுல இருக்கீங்க, பட் இது இ காமர்ஸோ இல்ல ஈபேலையோ ஆன்லைன்ல ஒரு வெப்சைட் பண்ணீங்கன்னா நல்லா இன்னும் பெரிய ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும், உங்களோட பிராண்ட் பாப்புலர் ஆகும், உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஏத்த மாதிரி வருமானம் டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆகும்ல அப்படின்னு நான் கேட்டப்போ, இல்லப்பா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா. அடுத்த நாள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நான் எப்படி பண்றதுன்னு தெரியலப்பா அப்படின்னா. சோ இதுதான் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையே. இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஐடியா இருக்கும், ஆனா அது எப்படி பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. சோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். சோ இ காமர்ஸ் பிசினஸ் பத்தி தெளிவா பேசிட்டு அப்படியே எப்படிலாம் பண்ணலாங்கிறத பேசுவோம். இந்த வேர்டே இ காமர்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து டவுட்டா கூட இருக்கலாம், என்னப்பா இ காமர்ஸ் புரியலையா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம கடையில போய் ஒரு ப்ராடக்டை பார்த்து காசு கொடுத்து அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஆன்லைன்ல, அதாவது எலக்ட்ரானிக்கலி, அதாவது வெப்சைட்ஸ்லயோ இல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல ஏதாவது ஒரு ஈபேலையோ நம்ம ஆன்லைன்ல பார்த்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்றோம்னா அதுதான் இந்த இ காமர்ஸ் பிசினஸ்க்குள்ள அடங்கும். அதுல நிறைய இருக்கு, ஆன்லைன் பிசினஸ், வெப்சைட்ஸ், ஈபே அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த இ காமர்ஸ் சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ இந்த இ காமர்ஸ் பிசினஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கன்சியூமர் வாங்குற பொருட்களுக்கு நம்ம சொன்னோம். இப்போ நம்மளே அந்த இடத்துல பிசினஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கடையில நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சு விற்கிறீங்க, இல்ல வீட்டில் உங்களால ஹோம்மேடா இதெல்லாம் பண்ண முடியும், இதை நான் மக்களுக்கு கொடுக்கணும், விற்கணும், நான் அதை ஒரு பிசினஸா பார்க்கணும்னா நீங்க இந்த இ காமர்ஸ் பிசினஸ் யூஸ் பண்ணலாம், ஈபேவை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இதை யூஸ் பண்ணி நீங்க கடையில மட்டும் கிடையாது ஆன்லைன்லயும் கொண்டு வரலாம். ஏன் நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு கடையை கூட போடணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அதுல பார்சல் பண்ணி இவ்வளோன்னு கொடுத்தா மட்டும் போதும். இதை நீங்க சூப்பரா ரன் பண்ணலாம். ஏன் மாசத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிற நார்மலான ஆட்கள் முதற்கொண்டு இ காமர்ஸ்ல சம்பாதிக்கிறவங்கள நான் பார்த்திருக்கேன். ஸோ அதனால தான் சொல்றேன், இப்பவே உங்களுக்கு பிசினஸ் ஐடியா இருக்கு, அதை நீங்க பார்ட் டைமா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்கன்னா இப்பவே இ காமர்ஸ்குள்ள போங்க, உடனே உங்க பிசினஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, பணத்தை நல்லா சம்பாதிங்க. ஸோ இப்போ இதை பத்தி சொல்லியாச்சு, எப்படி நம்ம உள்ள நுழையிறது அப்படிங்கறத பத்தி பேசுவோம். இப்போ இந்த இ காமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டைப்பா பண்ணலாம். ஒன்னு, நம்மளே ஒரு வெப்சைட் ஒரு லிங்க் மாதிரி கிரியேட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் இங்க கிடைக்கும் அப்படின்னு பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரவீனா இருக்கேன், பிரவீன் பார்சல் அப்படின்னு ஒரு ஊர்கா பாக்கெட் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இதை நான் வந்து ஆன்லைன்ல பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா எனக்கு நானே ஒரு வெப்சைட்டை ரீச் பண்ணிக்கிறேன், அதாவது கிரியேட் பண்ணிக்கிறேன், அது மூலியமா மக்களை நான் ரீச் பண்றேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கம்பெனி பேரு, என்னோட கம்பெனியை பத்தி, என்னோட கான்டாக்ட், என்னோட அட்ரஸ், இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்ணுவோம்ல, அது கொஞ்சம் செலவாகும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுல என்னோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க ஆர்டர் பண்ணி இவ்வளவு பே பண்ணுங்க இந்த ரேட் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணலாம். இது ஒரு ரகம். இது இல்லாம அமேசான் மாதிரி, பிளிப்கார்ட் மாதிரி, ஸ்னாப்டீல் மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள போய் உங்களோட ப்ராடக்டை வச்சு அங்கேயும் செல் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா நம்ம ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு பர்சனை வச்சு அதை மெயின்டைன் பண்ணணும், அதில் ஏதாவது பக் விழுகுதா, எரர் விழுகுதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும், கரெக்டாக ப்ராப்பராக ஆர்டர் வர நம்ம அதை கொடுக்குறோமாங்கிறத பார்க்கணும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அதுக்கு
மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்போ நீங்க அதை வந்து செல் பண்ணிடுவீங்க, அதை நீங்க வந்து ரெடி பண்ணிடுவீங்க. பட் ஆனா அதை மார்க்கெட்டிங் பண்ணாதானே மக்கள் கிட்ட போய் சேரும். இப்படி ஒரு வெப்சைட் இருக்கு, இங்க வந்து இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு. நீங்க ஃபார்மலா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர ஆரம்பத்துல பெரிய பெரிய ஆடியன்ஸை டார்கெட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அது வேர்ட் ஆஃப் மவுத்ல கிரியேட் ஆகி தான் அதுக்கப்புறம் வரும். ஆனா அதே செகண்ட் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல உங்களுக்கு மார்க்கெட்டிங் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அமேசானும் பிளிப்கார்ட்டும் அவங்க எக்கச்சக்கமான மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. டிவிலையும் ரேடியோலையும் மக்கள் கிட்டையும் ஆன்லைன்லயும் அவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்க பண்ற மார்க்கெட்டிங்ல உங்களோட ப்ராடக்ட்டும் கூட சேர்ந்து போகும்போது நீங்க ஈஸியா பெரிய ஆடியன்ஸை ரீச் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான். ஸோ நீங்க ரெண்டுல எதை நீங்க சூஸ் பண்ணிக்கிங்கிறது உங்களோட முடிவு. பொதுவாகவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது பிசினஸ்ல எல்லாருமே சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம சம்பாதிக்கணும் அப்படின்னு. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஒரு 10 ரூபானாலும் ஒரு 500 ரூபானாலும் ஒரு 1000 ரூபானாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணணும். நம்ம எப்படின்னா ஒரு கடை ஆரம்பிக்கிறோம், ஒரு ஏரியால ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு இன்வெஸ்ட் ஆகும், அதுக்கு நம்ம ஆன்லைன் பக்கம் போகும்போது எவ்வளவு இன்வெஸ்ட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். இல்ல ரெண்டையுமே பண்றதுனால பண்ணலாம், ரெண்டுல எதை பண்றதுனால பண்ணலாம், உங்ககிட்ட இருக்கிற பட்ஜெட்டை பொறுத்து, உங்களோட ஐடியாஸ் அண்ட் ஆசையை பொறுத்து. ஸோ நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டைமா பண்றதுக்கு, அப்புறம் பிசினஸ் பண்ணணும் வேணுமா அப்படின்ற யோசனையா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற என்னோட ஐடியா தான். ஸோ அதனால தான் சொல்றேன், நீங்க ஒரு கடையை திறந்து அந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியால தான் இருக்கும், குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தான் வருவாங்க. அதுக்கு கரண்ட் பில் இருக்கு, அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு, அதுக்கு வந்து ரெண்ட் இருக்கு, அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேக் பண்ணணும். அது இல்லாம இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டா, காலையில 9 மணிக்கு திறந்தா சாயந்தரம் 7-8 மணிக்கு க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதாவது ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தான் நம்மளோட பிசினஸ் இயங்கும். ஆனா இந்த ஆன்லைன்ல அப்படி கிடையாது. 24 மணி நேரம் இயங்கும், 365 நாளும் இயங்கும். ராத்திரி 2 மணிக்கு உங்களோட ப்ராடக்ட்டை பிடிச்சி போய் ஒருத்தர் ஆர்டர் பண்றவங்களும் இருப்பாங்க, விடிய ஃபுல்லா உட்காந்து ஆர்டர் பண்றவங்களும் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க நல்லா க்ரோ ஆயிட்டீங்கன்னா காலையில 12 மணி, அதிகாலை 12 மணில இருந்து அடுத்த நாள் மிட் நைட் 11:59 வரைக்கும் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன் ஆன்லைன் அவ்வளோ பெஸ்ட். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ அமேசான் பிளிப்கார்ட் பக்கம் போறீங்கன்னா அவங்க பிளாட்ஃபார்முக்கான ஒரு ஃபீ இருக்கும். ஸோ அதை அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இவ்வளோக்கு செல் பண்றீங்க அப்படின்னா, இவ்வளோ ப்ராடக்ட் பண்றீங்கன்னா அதுக்கு இவ்வளோ மார்ஜின் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்க ப்ராடக்டோட லாபத்தை வச்சு நீங்க வித்து மக்கள் கிட்ட இருந்து வாங்கி அதை நீங்க வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீயை கட்டலாம். ஸோ இதுதான், இதுக்காக தான் நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்தேன். ஸோ அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்போ நான் அமேசானோ பிளிப்கார்ட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள நான் நுழையிறேன்னா என்னென்ன எனக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் தேவை. பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜிஎஸ்டி இருக்கணும், ட்ரேட்மார்க், ட்ரேட் லைசன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நீங்க பக்காவா வச்சிருக்கோம். ஜிஎஸ்டி, பேன் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுல நீங்க பண்ற மேஜரான தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பிசினஸை வந்து ஆரம்பிக்கிறோம்னா மறுநாள் காலையிலேயே நம்ம டெவலப் ஆகணுங்கிறதுக்காக சில லூப் ஹோலை கண்டுபிடிப்பாங்க. அதாவது ஓட்டையை கண்டுபிடிச்சு அது மூலியமா முன்னேறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில தவறுகள் பண்ணுவாங்க. அப்படி பண்ணீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை உடனடியா தூக்கிடுவாங்க. அப்படி ஒரு வேளை அந்த அக்கௌண்ட்டை தூக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்றது, அது திருப்பி அந்த அக்கௌண்ட்டை எடுத்துக்கிறது, நமக்கே வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாய்ப்பே இல்லை. அப்புறம் திரும்பவும் இருந்து ஒரு லைசன்ஸ் கிரியேட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நீங்க வரணும். ஸோ அதனால எப்பயுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறி போகணும்னு மட்டும் நினைங்க. வேற எந்த ஒரு தவறான பாதையும் சூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். ஸோ இதுதான் நம்ம எப்படி இ காமர்ஸ்குள்ள நுழையிறதுன்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒரு 3 டைப் இருக்குன்னு, அதுல 3ல முதல்ல வந்து பிசினஸ் டு பிசினஸ்ம்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் எடுத்துக்குவோமே, அவங்க என்ன பண்ணுவாங்க, கடையிலையும் அவங்களோட துணி வச்சிருப்பாங்க, ஆன்லைன்ல வெப்சைட்டாகவும் அவங்களோட துணி இருக்கும். ஸோ நீங்க இங்கேயும் வாங்கிக்கலாம், அங்கேயும் வாங்கிக்கலாம். அவங்கள வந்து பிளிப்கார்ட்ல போய் தேடி வாங்குற மாதிரியும் இருக்கும். சில சமயங்கள்ல அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை வச்சு அதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆஜியோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பிசினஸ் டு பிசினஸ். நான் பிசினஸ் பண்றேன், நானே வந்து மக்களுக்கு வெப்சைட்ல என்னோட பிசினஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொரு பிசினஸ் டு கன்சியூமர், அதாவது வாங்குறவங்க. நான் ஒரு பிசினஸ் பண்றேன், என்கிட்ட வந்து இந்த கோட் வந்து தயாரிக்கிற எல்லா வேலையும் இருக்கு, தயாரிச்சுட்டு இருக்கேன். நான் இப்ப கன்சியூமர்கிட்ட, அதாவது வாங்குறவங்கள்ட்ட கொண்டு போய் கேட்கணும், என்னோட கஸ்டமர் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா, என்னோட டூல் வந்து அமேசானோ பிளிப்கார்ட்டோ யூஸ் பண்ணி போனோம்னா அது பிசினஸ் டு கன்சியூமர்னு சொல்லுவாங்க. கன்சியூமர் டு கன்சியூமர் அப்படிங்கிறது ஈபேன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நம்மளே வந்து நார்மலா வாங்குற ஆளா தான் இருப்போம். அப்படி நம்மளே வந்து விற்கிற மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு தளம் தான் ஈபே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 3. இதை ரொம்ப நீங்க குழப்பிக்க வேணாம். பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரிஃபர்ட்னு அப்படின்னு சொல்றது வந்து நீங்க அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி இ காமர்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா
கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முன்னேறி மேல வரலாம். நிறைய பேர் வந்து அப்படி வந்திருக்காங்க. நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, நம்ம இதுக்கு படிச்சிருக்கணுமா, இதுல வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கணுமா, இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா, இந்த பிசினஸோட ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியணுமா அப்படின்னா, உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கொஞ்சம் தேவைதான். ஆனா அதுக்கு இவ்வளவு படிப்பு படிச்சிருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. 7வது படிச்சிருக்கலாம், 8வது படிச்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ், பிசினஸ் பண்றதுக்கான நாலேஜ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் சைன் ஆகி க்ரோ ஆகி மேல வரலாங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ இதில் பெனிஃபிட், இந்த நெகட்டிவ் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியே ஆகணும்ல. பெனிஃபிட் நான் சொன்னது, இது ஒரு மேசிவான நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, ஆனால் மேசிவான ஆடியன்ஸை ரீச் பண்ணலாம். அதான் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஒரு 10 லட்சம் 5 லட்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம நார்மலாகவே அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம லார்ஜ் ஆடியன்ஸை ரீச் பண்ணலாம். 24 மணி நேரமும் இயங்கும், 365 நாளும் இயங்கும். ஏன் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரான்னு நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரிக்குமே உங்களோட ப்ராடக்ட் ரீச் ஆகும். ஒன்ஸ் அதுக்கான ரிவ்யூ எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லார் பக்கமும் நல்லாவே ரீச் ஆகி உங்கள் ப்ராடக்டான வருமானம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாக வரும். ஆனால் அது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ப்ராப்பராக அந்த ப்ராடக்டை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுவும் மக்களுக்கு தேவைப்படுற ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே டக்குன்னு குரூம் ஆகலாம். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கடை ஆரம்பிச்சோன்னா ஒரு குறிப்பிட்ட லொக்காலிட்டியில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்க. குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் நம்ம ஃபேமஸ் ஆகிருப்போம். ஸோ அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் ரெண்ட்டு, கரண்ட், இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த செலவெல்லாம் இதில் இருக்காது. ஸோ இது இல்லாமல் நம்மளோட ஆடியன்ஸ் க்ரோவாக நிறைய மக்களுக்கு சஜஷன் ஆகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக பெரிய லெவலில் ரீச் ஆகும்ல. ஸோ அந்த ரீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இ-காமர்ஸில் கிடைக்கும். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா, நம்ம வந்து கடை வச்சுருக்கோம்னா நம்மக்கிட்ட பொருள் வாங்கிட்டாங்கன்னா அப்போவே ஸ்பாட்லேயே காசு கொடுத்துருவாங்க. அப்படியே இந்த பக்கம் தோசை, இந்த பக்கம் காசுங்கிற மாதிரி அப்படியே வந்து கையில் வாங்கிடலாம். ஆனால் அதே இ-காமர்ஸ்குள்ளே போகும்போது ஒரு 11 நாள் 12 நாள் ஆகும் ஒரு ப்ராடக்டை வாங்கினதுக்கப்புறம் அந்த காசு வர்றதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வாங்கினவர் அந்த ப்ராடக்டை அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு ரிட்டர்ன் போடாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு காசு வராது. ரிட்டர்ன் போட்டார்னாலும் அதுவும் பிரச்சனைங்கிறதுனால இந்த ரிட்டர்ன்கிறது தான் இந்த ஆன்லைனில் இருக்கிற பெரிய ஒரு மைனஸே. ஏன்னா அவங்க ப்ராடக்ட் நம்ம அனுப்பிச்சிருவோம், அனுப்பும்போது கொரியரில் ஏதாவது டேமேஜ் ஆயிருதோ, இல்லை நம்ம அனுப்பும் போதே ஒழுங்காக பார்சல் பண்ணலையோ, அவங்களுக்கு போய் சேரும்போது அது அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லையோ, இல்லை கலர் நல்லா இல்லை, நான் பார்த்தப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போட்டுட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டம் தான். அது நஷ்டங்கிறதோட அந்த ப்ராடக்ட் திருப்பி வந்துடும். ஸோ திரும்பி நீங்கள் இருந்து மற்ற ஆட்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க நெகட்டிவ் ரிவ்யூ போட்டாலும் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது போய் ரீச் ஆகி இந்த ரிட்டர்ன்கிறது கம்மியாக ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களோட அந்த நம்பிக்கை தன்மையும் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ். அந்த ரிட்டர்னு, அப்புறம் அமௌண்ட் உடனே வராதது. ஸோ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸில் நீங்கள் சம்பாதிக்கிற பணங்கிறது இந்த மாதம் எண்டிலே வரும் அப்படின்னு எதிர்பார்க்காம ஒரு 2 மாதம் கழிச்சு நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிட்டர்னு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி, இல்லை கேன்சல் ஆர்டர் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருமானம் உங்களோட ப்ராடக்ட்லேருந்து வர உங்களுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ நான் அதான் சொன்னேன், முன்னாடியே ஒரு ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இ-காமர்ஸ், eBay இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் ஆர்வம் காட்டுங்க. ஆன்லைனில் உங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணுங்க. இன்ஸ்டால பண்ணுங்கன்னு சொன்னேன், யூடியூப்ல பண்ணுங்கன்னு சொன்னேன், இப்போ இ-காமர்ஸ்குள்ளேயே வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த பேசிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் சைடில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி எப்படி நம்ம பிஸ்னஸை பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டனால இந்த வீடியோ பதிவு. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கமெண்ட் மூலியமா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த கருத்து இல்லை இந்த வீடியோ பற்றின ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக இல்லை ஃபினான்ஸ் இல்லை ஃபார்மிங் ரீதியாக வளரணும், க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக ப்ளே ஸ்டோர் போங்க, ஆப் ஸ்டோர் போங்க. அங்கே போயிட்டு ஃப்ரீடம் ஆப் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் கிட்டத்தட்ட 900 கோர்சஸ் இருக்குது. உங்களோட லைஃப்பில் பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, ஃபார்மிங் ரீதியாகவும் சரி, ஃபினான்ஸ் ரீதியாகவும் க்ரோ ஆகிறதுக்கான எல்லா வழிகளும் அந்த கோர்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோக்களை சந்திப்போம். இப்போ டாட்டா, பாய்.